கரிஷ் கல்யாணோட டீசல் படத்தை தீபாவளிக்கு கொண்டு வர இப்போ டாக்ஸ் போகுது. ஏற்கனவே தீபாவளிக்கு அமரன் பிரதர் மாதிரியான மூவிஸ் எல்லாம் இருக்கு. இவங்க என்ன பண்றாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். மிராய் மூவிக்கான ஒரு புது போஸ்டர் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. அடுத்த வருஷம் சம்மருக்கு படம் ரிலீஸ் ஆகும். பாண்டியராஜ் விஜய் சேதுபதி காம்போல ஒரு படம் ஒண்ணு வரப்போறதா ஏற்கனவே நான் சொல்லிருப்பேன். இந்த காம்போ இப்போ ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. பாண்டியராஜ் டைரக்ஷன்ல விஜய் சேதுபதி நித்யா மேனன் நடிக்க போறாங்க. அபிஷியல் அப்டேட்டும் சீக்கிரமே வரப்போகுது. சர்தார் 2க்கான ஷூட்டிங் நேத்திக்கு சென்னையில ஸ்டார்ட் ஆயிட்டு ஒரு பிளைட்டுக்கான செட்டு போட்டு அங்கதான் ஷூட்டிங் போகுது. செப்டம்பர் 3 வரைக்கும் இந்த ஷூட்டிங் அங்க போகும். தி கோட்டோட ரன் டைம் அப்ராக்சிமேட்டா 2 மணி நேரம் 55 நிமிஷம் இருக்குன்னு ரீசெண்டா நான் சொல்லிருப்பேன். இப்போ அபிஷியல் ரன் டைமே வந்துட்டு கரெக்டான ரன் டைம் 2 மணி நேரம் 59 நிமிஷம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ரன் டைம் அதிகம் தான். வெங்கட் பிரபு திரைக்கதையில என்ன பண்ணிருக்காருன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் தி கோட் படம் ஓவர்சீஸ்ல வந்து தமிழ் அண்ட் தெலுங்கு வெர்ஷன் மட்டும்தான் ரிலீஸ் ஆக போகுது. ஓவர்சீஸ்ல ஹிந்தி வெர்ஷன் ரிலீஸ் ஆகாது. ரஞ்சித் இப்ப ரீசெண்டா கொடுத்த இன்டர்வியூல என்னோட அடுத்த படத்துக்கான அப்டேட் இன்னும் 1 or 2 வீக்ஸ்ல வரும்னு சொல்லிருக்காரு. இது நிறைய பேர் ஜெர்மன் படமா இருக்குன்னு சொல்றாங்க. எந்த அப்டேட் தான் வருதான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். கங்குவா படத்தோட ஓவர்சீஸ் ரேட்ஸ 40 கோடிக்கு ஃபார்சி பிலிம்ஸ் வாங்கினதா இப்ப நியூஸ் வந்திருக்கு. இது சூர்யாவோட கெரியர்லயே ஹையஸ்ட் விலைக்கு போன ஓவர்சீஸ் ரேட்ஸ். தி கோட் படம் தமிழ்நாடு அண்ட் கேரளாவில நிறைய ஸ்கிரீன்ல ரிலீஸ் ஆகுது. அப்ப இந்த 2 இடத்துல இந்த படம் ரெக்கார்ட் பண்ணுமா அண்ட் கேரளாவில இந்த படம் லியோ கலெக்ஷனை பீட் பண்ணுமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இதெல்லாம் படத்துக்கு வரக்கூடிய ரிப்போர்ட்டை பொறுத்து இருக்கு. ஆனா நிறைய ஸ்கிரீன்ல படம் வரதால ஃபர்ஸ்ட் டேல கண்டிப்பா ரெக்கார்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. பிகில் படம் லாஸ் ஆன ஒருத்தர் கேட்டிருக்காரு. கண்டிப்பா லாஸ் இல்ல, ப்ராஃபிட் தான். கங்குவா மூவில சூர்யா சாகுற மாதிரி சீன் இருக்குமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கண்டிப்பா அப்படி இருக்காது. அவர் சாகுற மாதிரி சீன் வச்சா அப்புறம் எப்படி பார்ட் வரும்? தங்களாம் டைலாக் நிறைய பேர் புரியலன்னு சொன்னாங்க. ஆனா எனக்கு புரிஞ்சுது. ஏன் ஆடியன்ஸ் எப்படி சொன்னாங்கன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இது ஆடியன்ஸோட பிரெஃபரன்ஸ். ஒருத்தருக்கு புரியும், ஒருத்தருக்கு புரியாது. எனக்கு மோஸ்ட் ஆஃப் த டைலாக் புரிஞ்சுது. அதனாலதான் நான் ரிவ்யூல எந்த டைலாக்ஸ் பத்தி நெகட்டிவா சொல்லல. ஆனா நிறைய பேருக்கு புரியல. அதுவும் உண்மையான விஷயம் தான். குட் பேட் அக்லியோட பட்ஜெட் ஒருத்தர் கேட்டிருக்காரு. கரெக்டான பட்ஜெட் ரிப்போர்ட் இல்ல. அப்ராக்சிமேட்டா 200 கோடி இருக்கும். கரெக்டான ரிப்போர்ட் வந்தா நான் சொல்றேன். தி கோட்ல இன்னொரு சாங் இருக்கு. அது எப்போ ரிலீஸ் ஆகும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. படத்தோட ரிலீஸ்க்கு முன்னாடி வரும்னு சொல்றாங்க. ஆனா இன்னும் அபிஷியலா சொல்லல. நியூஸ் தான் வந்துகிட்டு இருக்கு. நான் கன்ஃபார்ம் ஆனா சொல்றேன். டபுள் ஸ்மார்ட் சங்கரோட வசூல ஒருத்தர் கேட்டிருக்காரு. 20 கோடி கிட்ட தான் வசூல் இருக்கு. ஜாக்சன் துரை 2 பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. இது பத்தி அப்டேட் ரொம்ப நாளாவே வரல. நான் அப்டேட் வந்தா சொல்றேன். கங்குவா ஷூட்டிங் அண்ட் ப்ரமோஷன் பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஷூட்டிங் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாங்க. ப்ரமோஷன் ஸ்டார்ட் ஆக டைம் ஆகும். ஏன்னா படம் ரிலீஸ்க்கு இன்னும் டைம் இருக்கு. எந்த அப்டேட் நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன். வேட்டையன் ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ்க்கான ஒர்க் போகுது. சீக்கிரமா அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது. குட் பேட் அக்லி ஜனவரி 10 வருமா இல்ல 14 வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அது இப்போதைக்கு அவங்க முடிவு பண்ணல. படத்தை எந்த அளவுக்கு அவங்க சீக்கிரமா முடிக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி டேட் வரும். மிஷன் சாப்டர் 1 ஹிட்டா ஃபிளாப்பானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. படம் ஹிட்டு தான். அஜித் பாரஞ்சித் காம்போ பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்த காம்போ இப்போதைக்கு வராது. கண்டிப்பா டைம் ஆகும். சாரி ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு மேல கமெண்ட்ஸ் படிக்க முடியல. இங்க பக்கத்துல ஒரு ஃபங்க்ஷன், அங்க பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கு. இதுக்கு மேல ரெக்கார்ட் பண்ண முடியல. இப்ப நான் பேசுறதே பாத்தீங்கன்னா ஒரு பாட்டுக்கு இன்னொரு பாட்டுக்கு இடையில கேப் இருக்கும்ல, அதுலதான் நான் ரெக்கார்டே பண்றேன். இது வரைக்கும் நான் பேசின கமெண்ட்ஸ் இல்லாம இன்னும் நிறைய கமெண்ட்ஸ் நோட் பண்ணி வச்சேன். இன்னைக்கு பேசலான்னு, ஆனா பேச முடியல. என் சிச்சுவேஷன் உங்களுக்கு புரியும். சோ இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. நாளைக்கு இந்த விட்டு போன கமெண்ட்ஸையும் பேசுறேன். சாரி. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.